சூரிய அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். வழக்கமாக ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் டிசம்பர்லேயே வந்துடும். அப்போ 2024 டிசம்பர்லேயே வந்திருக்கணும் ஆனுவல் பிளானர். டிஆர்பி போர்டிலேருந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் லேட்டாக வந்திருக்கு டிஆர்பி பிளானரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டிஇடி எக்ஸாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஸோ டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 2025 கிடையாதுங்க. அப்போ 2026 வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போவே 4 மாதம் லேட்டாக தான் ஆனுவல் பிளானர் வந்திருக்கு. அப்போ 2026 ஆனுவல் பிளானர் எப்போ வரும்னு தெரியல. 2026 எலெக்ஷன் வேறு இருக்குது. ஸோ அப்போ 2026 டிஇடியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ டிஇடி 2027 தான் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த பிளானரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பிளானர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மற்ற டிஎன்பிசி போர்டுனா அந்த பிளானரை வந்து ஒரு பிலீவ் பண்ணலாம். டிஆர்பி போர்டில் பிலீவ் வந்து 99% வந்து நம்ம பண்ணக்கூடாது தான், 1% நம்பலாம். அந்த 1% நம்பி இந்த பிளானிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், கேளுங்க. அந்த எஸ்சிடி ஆல்ரெடி போயிட்டுருக்கு, அதை விட்டுறலாம். செகண்டு அண்ணா யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணது, அதுவும் வந்து ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் எக்ஸாம் வருது, அதுவும் தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா, இதுவுமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் சயின்ஸ் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 4000 லாஸ்ட் இயர்லேயே சொன்னாங்க. அது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வருது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது டென்டேட்டிவாக. 180 ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுறாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் வந்து செப்டம்பர். பிஜி அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வருதாமா. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 2000 வேகன்சி இருக்குது. நவம்பரில் ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். பிடி அசிஸ்டண்ட்ப்பா, பிஆர்டி, ஒரு ஹாப்பி நியூஸு. அந்த பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்கள ஒரு ஹாப்பி நியூஸு. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போனா செப்டம்பரில் வரும். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்திங்கன்னா 1205 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து டிசம்பரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நவம்பரில் வரும். டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா 51 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 தான். அதுக்கப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து ஆஸ் ரெக்வஸ்டட் பை யூனிவர்சிட்டி ஆன் நீட் பேசிஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ரெக்வஸ்ட்டை பொறுத்து அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மார்ச் முடிஞ்சிருச்சு. அவங்க டோட்டலாக வந்து 7535 வேகன்சி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டிஇடிக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், டிஇடிக்கு எந்த ஒரு டிஸ்க்ளோஸும் இல்லை. மார்ச் 2026 வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த ஆனுவல் பிளானரில் அப்டேட் ஆகிருக்கிறதுனால டிஇடி எக்ஸாம் வந்து மார்ச்சுக்கு மேலே உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் இயரில். ஸோ நெக்ஸ்ட் இயரும் டிஇடி எக்ஸாம் வராது அப்படின்னே தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 2027 தான் டிஇடி எக்ஸாம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது.